ஹாய், லோகன் இயர் ஃப்ரம் கைட். நிஃப்டியோட ரிவ்யூ ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2-3 டேஸ் பேக் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதே ஸ்ட்ரக்சரில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதுன்றதுல நோ டவுட்டட். ஸோ அகெயின் ஒரு தடவை பார்த்துடலாம். ஏன்னா நாளையோட வீக் முடிய போகுது அப்படின்றதுனால எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிஃப்டி ஸ்டில் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 25,200, அதாவது மார்க்கெட்டில் ஒரு 25,000 ரேஞ்ச் அப்படின்றதையும் உடைக்க முடியல. 25,200க்கு மேலேயும் மார்க்கெட்டால போக முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதாவது இது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள வந்த மார்க்கெட் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இதான் சப்போர்ட் 25,000 அப்படின்றது இப்போ ஒரு இமீடியட் சப்போர்ட்டும், 25,200 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் மாறி இருக்கு. ஒருவேளை இந்த 25,200 உடைச்சாலுமே மார்க்கெட்டால பெரிய ரேஞ்ச் போக முடியாதுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டோம். மார்க்கெட்டு அதிகபட்சம் 25,300 ஆர் 350 ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரணும். அதாவது எங்கே வரணும்? 24,750 டு 24,800 ரேஞ்ச் வரைக்கும் வந்தாதான் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்றத நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஒருவேளை மார்க்கெட் 25,350 எல்லாம் உடச்சி மேலே போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 25,350 மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு 24,800 வந்து அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குதா அப்படின்றது. தேங்க்யூ.